இப்போ வந்து அசியூ அசியூபேட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேத்தாலஜிக்கல் கிளினிக்கல் டயக்னாஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஐடென்டிஃபை தி சொரியாசிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா, லீஷன் வந்து அப்பியர் ஆஸ் லீஷன்ஸ் வந்து இஸ் அப்பியர் ஆஸ் சில்வரி ஒயிட் ஸ்கேலில் வந்து இருக்கும். இது வந்து ஸ்கின்ல வந்து ஸ்மால் ட்ரை அண்ட் ஷார்ப்லி டீலீனியேட்டட் அதுக்கப்புறம் வந்து டீலீனியேட்டட் பேப்பிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிசைன், அதுக்கப்புறம் சைன் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ். எப்படி நம்ம வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னா, சைன் வேறு எதுவும் இல்லை. இது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு ஒரு சும்மா எழுதிக்கணும். சைன் ஆஃப் த பேப்பிள்ஸில் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஸ்கேல்ஸ் ஆர் பீல் அவே, அதாவது சில்வரி ஸ்கேல் ஆர் peeled away is underlying the surface is appear red and dusky. Underlying surface வந்து red and dusky-யா இருக்குது. The force is removed by the deep layer and the scale is ruptured underlying blood vessel. ஸ்கேல் வந்து ரப்சர் ஆச்சுன்னா அண்டர்லையிங் பிளட் வெசலில் அஃபெக்ட் ஆகுது, பிளட் வெசலில் அஃபெக்ட் ஆகுது. இது வந்து ஒரு ப்ளீடிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ளீடிங் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து அசோசியேட்டட் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கோபெர்னர் ஃபினாமினா. என்ன ஃபினாமினா? கோபெர்னர் ஃபினாமினா. இந்த ஃபினாமினன் வந்து லீஷன் வந்து இந்த சைட் வந்து ஃபிசிக்கல் ட்ராமா ஆர் ப்ரெஷர்னால தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ சொரியாசிஸ் லீஷன் வந்து எப்படி டெவலப் ஆகுதுன்னா, நியூ சொரியாசிஸ் வந்து லீஷன் வந்து ஃபிசிக்கல் ட்ராமா அண்ட் ப்ரெஷர்னால வரக்கூடியது. ஹிஸ்டாலஜிக்கல் பேசிக்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னா, எபிதீலியல் தின் லைனிங் இருக்கும். இது வந்து இந்த எபிதீலியல் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ பேப்பிலா சுப்ரா பேப்பிலரி பிளேட் வந்து இருக்குது. அந்த வாஸ்குலர் சேஞ்சஸ், அது வாஸ்குலர் சேஞ்சஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து டார்டர் டைலேட்டட் கேப்லரிஸ்.
அதுக்கப்புறம் வந்து ரப்ச்சரில் வந்து பாயிண்டட் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் அண்ட் ஃபீல்ட் ஆஃப் அட்ஹரன்ஸ் ஸ்கேல், அதாவது ரப்ச்சர் ஆகுறது. இந்த லேயரில் வந்து ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டு இமிடியேட் பின் பாயிண்ட் ரீடிங் வந்து இருக்குது. டயக்னோசிஸ் வந்து டெஸ்ட் என்னென்ன மாதிரி டயக்னோஸ் பண்ணுறாங்கன்னா, டயக்னோசிஸ் அப்படின்னு போட்டுட்டு என்னதுன்னா மோனோரோஸ் மைக்ரோ ஆப்சிஸ் இன்ட்ரா கலெக்ஷன் ஆஃப் தி நியூட்ரோஃபில் கெராட்டின் ஸ்பைனஸ் லேயர். Monroe's micro ASABSCBSS ஆப்சிஸ் வந்து, அதுக்கப்புறம் 1 2 வந்து டெஸ்ட் டியூப் ஷேப்டு ரெட்டிரிஜஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அதுக்கப்புறம் எலாங்கேஷன் அண்ட் கிளப்பிங் ஆஃப் ரெட்டிரிஜ். எலாங்கேஷன் அண்டு கிளப்பிங் டெஸ்ட் டியூபுக்கு அப்புறம் வந்து ரெட்டிரிஜஸ். பாராகெரட்டாசிஸ். பாராகெரட்டாசிஸ் இருக்குது. இது வந்து என்னென்னா திஸ் presence ஆஃப் நியூக்ளியஸ் செல் இன் தி ஸ்டாட்டம் கார்னியம். ஃபோர்த் ஒன் வந்து அப்புறம் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டம் கிரானுலோசம்.